மனக்குழப்பம் அதிகமாக இருக்குது எனக்கு ம். அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் நான் விநாயகர் சொன்னேன். அதுலயும் கூட என் வீட்டுக்கார ஆடாத ஆட்டம் ஆடுறா சார், கேட்கவே மாட்டேங்கிறா சார் ம். அப்படின்னா நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன் சார். நினைச்ச உடனே எனக்கு எல்லாம் நடக்கணும்னா திருப்பதி ஏழுமலையான போய் பார்த்தீங்கன்னா பிறவி கடனே கிடையாது. நீங்க இஎம்ஐ கட்ட வேண்டியது குறைஞ்சு போயிடும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தரதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க திருவண்ணாமலை சாமுந்திரிகா லக்ஷண ஜோதிடர் ஆனந்த ஆழ்வார் சார். அவங்க தான், வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சார் உங்களை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. சார் இப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு மன கஷ்டம் வந்தாலே கோவிலுக்கு போறதுதான் வந்து எல்லாருக்குமே வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது யாரு எந்த கோவிலுக்கு போனா அவங்களுக்கு சரியான பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கு. ஏன்னா எல்லாரும் மன கஷ்டம்னா பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போவோம், கும்பிட்டுட்டு வந்துரும். ஆனா இவங்க இந்த கோவிலுக்கு போனா நல்லது நடக்கும்னா என்னென்ன மாதிரியான கோவில் சொல்லுவீங்க? ரொம்ப அற்புதமான கேள்வி. மனக்குழப்பம் அதிகமாக இருக்குது எனக்கு ம். அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் நான் விநாயகர் சொன்னேன். அதுலயும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மனக்குல விநாயகரை போய் பிரார்த்தனை பண்ணா எப்பேரிப்பட்ட மன பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். மனத்தை குளம்போல் குழம்பிக் கொண்டிருக்காமல் குளம்போல் தெளிவாக என்ன குழம்புறீங்க அப்படின்னா குளம்போல் குழம்பி இருந்தால் மனம் குழம்பி போயிரும். தெளிந்த நீர் போல இருந்தா அந்த இடத்துக்கு ஒரு கல்லை தூக்கி போட்டா டொயின்னு சவுண்டு கேட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ கண்டிப்பாக. அந்த மாதிரி குளம்போல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, உன் ஓகே. மனதுல என்ன குழப்பம் இருந்தாலும் நீக்கக்கூடியவன் மனக்குல விநாயகர் அர்த்தம். சூப்பர் அது சார், சூப்பர். அடுத்ததா பாத்தீங்கன்னா என் கணவன் மனைவி 2 பேரும் இருக்கும். அதுக்கடி சண்டை சச்சரவாவே இருக்குதுங்க ஆமா. எனக்கு இன்னைக்கு அப்படின்னு எல்லாருக்கும் சொல்றப்போ அதுதான் பெரிய பிரச்சனை. அந்த சண்டை சச்சரவு இல்லாமல் தம்பேதி சமேதரா இருக்கணும் அப்படின்னா திருமண கோலத்துல இருக்கக்கூடிய சுவாமி அம்பாளையும் போய் பார்க்கிறோம். அது ம். திருமண கோலத்துல இல்ல சார், திருவிழா அப்பதான் நடக்கும் அப்படின்னா பள்ளியறை பூஜை நேரத்துல போய் இவங்க ம். வணங்குனாங்கன்னா அவங்க, ஏன்னா பள்ளியறை பூஜைக்கு போகும்பொழுது சுவாமியா இருந்தாலும் அம்பாளா இருந்தாலும் மகிழ்ச்சி மிகுந்ததா போறாங்கன்னா இந்த பூமியில இந்த லோகத்துல குழந்தையெல்லாம் நம்மளாம் அவ குழந்தைகள் இல்லையா, நம்ம ம். குழந்தையெல்லாம் நல்லா செழிப்பமா இருக்காங்க, அதனாலதான் நமக்கு பள்ளியறை பூஜை நடத்துறாங்கன்னு இருக்கிறாங்களாம். அந்த நேரம் போய் பாக்குறப்ப நீ மட்டும் ஏன் ஒரியா இருக்கிற, டோன்ட் ஒரி அப்படின்னு ம். சொல்லி அந்த கவலையை நீக்கிறதுனால பள்ளியறை பூஜையை பார்த்தால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து அந்யோன்யமா இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சூப்பர், போல சூப்பர். என் வீட்டுக்கார ஆடாத ஆட்டம் ஆடுறா சார், கேட்கவே மாட்டேங்கிறா சார் ம். அப்படின்னா சிதம்பரம் நடராஜரை போய் பார்த்தோம்னா ஓகே. ஆட்டம் தானா அடங்கிடும். ஏன்னா ஆடுறவனுக்கெல்லாம் ஆட்டம் கொடுக்கக்கூடிய ஆடல் வல்லான்னு அர்த்தம். சார் இதெல்லாம் இல்லை சார், நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன் சார், நினைச்ச உடனே எனக்கு எல்லாம் நடக்கணும்னா நினைச்ச இடத்துல அண்ணாவே அண்ணாமலையாரேன்னு சொன்னான்னா அண்ணாமலையார் உடனே உங்களுக்கு பலன் கொடுத்துடுறான், கவலைப்படாத ஓகே. நான் இருக்கிறேன் அப்படின்னு. சார் சார், நான் சார். பிரசவம் இருக்கு சார், பிரசவம்னால எனக்கு பயம் சார், பயம். எனக்கு நான் என்ன சார் செய்யறது, ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்களோ அல்லது ஆப்ரேஷன் பண்ணும்போது தண்ணி கூட தூக்க முடியாதோ அல்லது ம். ஆப்ரேஷன் பண்ணிட்டா அளவு குறைஞ்சிருமோ இப்படிலாம் பயப்படுற பெண்ணா இருக்காங்களா. திருச்சியில தாயும் மாணவனா இருக்கக்கூடிய தாயும் மாணவ சுவாமி இருக்கிறான். ஆமா. அவன் தாயும் போல் தாயும் மாணவனா இருந்து பிரசவம் பார்க்கறான். அந்த குழந்தையும் அந்த தாயும் செய்யும் நல்லபடியா வெளியில கொண்டு வரக்கூடிய தாயும் மாணவனா இருந்து காக்கறதுனால அவனுக்கு தாயும் ஓ! மாணவன் அந்த அப்படின்னு கோவிலுக்கு அர்த்தம் போயிட்டு பேரு. வந்தா சுகப்பிரசவத்துக்கு. பிரசவத்தினுடைய சுகப்பிரசவம் நடக்கிற காட்டிலும் பிரசவத்தினுடைய பயமே இல்லாத ஒரு தன்மை வரும். ஓகே. சார் இதெல்லாம் இருக்கட்டும் சார், நான் எளிமையா இருக்கணும், பியூட்டி பார்லரே போகக்கூடாது சார், நான் எளிமையா இருக்கணும். சிதம்பரத்துல இளமை ஆக்கினார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது ஓ! ஊருக்குள்ள. அந்த கோயில் குளத்துல குளிச்சுட்டோ அந்த ம். கோயில் குளம் சுத்தம் இல்லைனாலும் அந்த கோயில தொடர்ந்து 11 வாரமோ அல்லது 11 மாதமோ போனா அந்த கோயில் பேரே இளமை ஆக்கினார் அப்படின்னு அந்த ஓகே, கோயில் ஓகே, பேரு. ஓகே. அதே போல எனக்கு பயந்த சோகமே இருக்கு சார், நான் ம். ரொம்ப பயந்து எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறேன், எனக்கு என்னன்னே தெரியல சார் அப்படிங்கிறவங்க நம்ம மதுரையில மாறுநாடு கருப்புசாமின்னு இருக்குது. ஸோ எந்த கருப்புசாமியை வேணா கும்பிடலாம். அதனால அழகர் கோயில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்புசாமியோ மாறுநாடு கருப்பணசாமியோ உள்ளபூர்வமாக பிரார்த்தனை பண்ணி அவனுடைய ஊதியை ஒரு தடவை இட்டுக்கொண்டால் ஆயுள் முழுக்க பெண்களுக்கு எந்த பெயும் தீண்டாது ஓகே. அப்படிங்கிற ஆற்றலை கருப்புசாமி, கருப்பு தெய்வம் அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த கருப்புசாமி கிட்ட இருக்குது சூப்பர். அது. ஸோ இது போக நான் எந்த ஒரு விஷயத்தையும் நின்று நிதானிச்சு செயல்படுத்தக்கூடிய சார், எனக்கு ம். குடும்ப பொறுப்பு என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்ல போல கையிலை கரும்பை வைத்து கொண்டு காமாட்சி போல் எல்லாத்தையும் காக்கணும். அண்ணன் தம்பி குழந்தை குழந்தையா மாமனார் மாமியா கோடாங்கி அடிக்கும்,
மாமனார் எல்லாம் செய்வாரு, டீ பத்து காஃபி வேணும். அப்போ ஒரு பெண் எப்படி செய்றா? அப்ப அவ எப்பவும் இனிப்பாவே இருப்பேன். நீ என்ன வேணா சொல்லு. ஆனா நான் அரசாட்சி பண்ணுவேன்னு சொல்ல. காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம்னா, காமாட்சி போர் அருள்புரியக்கூடிய தன்மை உண்டு. சூப்பர், ஆலயத்துல எதெதற்கெல்லாம் ஆலயங்கள் இல்லைன்னு நிறைய விஷயங்கள் சொல்வதற்கு நீங்க இல்லாத சொல்லிட்டே ஒரு இருக்கீங்க. விஷயம் இருக்கிறது. இப்ப முக்கியமான ஒரு 2 விஷயம் இருக்கு. என்ன அப்டின்னா, நெறைய பேருக்கு வந்து இப்ப திருமணம் அப்டின்றது வந்து தடைப்பட்டுக்கிட்டே போகுது. ஸோ இந்த திருமணம் ஆகாதவங்க எந்த கோவில்ல போய் வணங்கிட்டு வந்தா அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும்? ரொம்ப சரியானது. சென்னைக்கு பக்கத்திலேயே, முதலப்பண்ணைக்கு பக்கத்திலேயே விடாகொண்டான், தொடாகொண்டான்னு சொல்லக்கூடிய பெருமாள் கோயில். நித்திய கல்யாண பெருமாள்னு வேற அவருக்கு ம், கிடந்து. அங்க போனீங்கன்னா, இன்னைக்கும் அடி மேல அடி பிரசன்னம் வச்சு பெருமாள சுத்தி வருவாங்க. ம். ஸோ சுத்தி வந்தா 48 நாள்ல திருமணம் ஆயிருது. 48 நாள் 48 நாளுக்குள்ள திருமணம் ஆயிருது அது. ஸோ இது வந்து ஆண்களும் போறாங்க, பெண்களும் பெண்களுக்கும். போறாங்க. இது நடக்குது. ம். யாரோ ஒரு சில பேத்துக்கு லேட் ஆகுது அப்படின்னா, அவ ஜென்ம கர்மா. ஆனால் ஒரு காலமும் நடக்காமல் இருக்காது அந்த பெருமாள் மேல் ஆணை. அப்ப அங்க என்ன அப்படின்னா, விடாக்கொண்டன், தொடாக்கொண்டன் தொடாகொண்டன். சொல்லக்கூடிய 2 அரசர்களை அவன் பாதுகாக்கிறான். அந்த விடாக்கொண்டன், தொடாக்கொண்டன் தான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது. மாமியார், நாத்தனார்லாம் இருக்கக்கூடாது. நான் தனி குடித்தனம் போகணும். நான் பெங்களூர்ல தான் இருக்கணும். என் வீட்டுக்காரர் ஊன்னா உட்காரணும், தும்முனா தும்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தா, நான் ஹைட்டா தான் இருக்கிறேன். எனக்கு குட்டையா இருக்கக்கூடாது. என் ஹைட்டுக்கு வேணும்னு சொல்றது. இவனே தார் ரோட்டு கலர்ல இருப்பேன். ம். இவன் கேட்பேன் நமிதா மாரி பொண்ணு வேணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் இதெல்லாம் நடக்கிற விஷயமா? நான் வன்மையாவே சொல்றேன். நீங்க திட்டி கமெண்ட் போட்டாலும் பரவால்ல. நம்ம எப்படி இருக்குதோ அப்படிதான் அதுக்கு தகுந்த கண்டிப்பா, மாரி தான் கண்டிப்பா. பெண்கள் வரும். ஆனா, ம். தன் வரக்கூடிய பெண் கல்யாணத்துக்கு முன்னாடி தன் அழகை பார்ப்பாள். தன் கல்யாணம் ஆன பிறகு தன் கணவனுடைய அழகை விரும்புறாள். இந்த சட்டை போடு. இப்படி செய்யி. நீ எப்ப பார்த்தாலும் சட்டை போடாம டிவியில பேசுறேன்னு என் மனைவி அங்கே உருகி கொண்டிருக்கிறார். இது எனக்கு தர்மசாஸ்திரம் இது கடந்து. ஓகே. அப்போ கணவருடைய அழகை கல்யாணம் ஆன பொருள் பார்க்கக்கூடிய, வர்ணிக்கக்கூடியது, எதிர்பார்க்கக்கூடியது, நடைமுறைப்படுத்திய ஒரு பெண் அல்லவா? அவெல்லாம் இதெல்லாம் தாண்டி திருமணம் நடத்தினோம்னா, அடி மேல அடி வச்சோம்னா, ம். பெருமாள் கூப்பிட்டு காதுல சொல்லிடுவாரு, தம்பி நானும் கருநீல கண்ணன். எனக்கே சீதா மாதிரி ஒண்ணு வந்திருக்குது. உனக்கு ஏன் அவசரம்? ம். வர்றத கட்டுறா தாலிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ சூப்பர், இந்த சூப்பர். மாதிரி ஆலயங்கள் செல்லும் பொழுது திருமணம் நடக்கும். அது போக திருமண கோலத்துல இருக்கக்கூடிய தெய்வம். அது விழா காலத்துல கொண்ட திருமணம். இப்ப சித்திரை திருவிழால அன்னை மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்குது. ஆமா. ஸோ அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் பார்க்கலாம். நிறைய ஊர்ல திருமணங்கள் நடக்குது. அந்த ம். திருமணத்தை உட்கார்ந்து மனதார பார்க்கும் பொழுது, தன் மாங்கல்யத்தை தரிக்கக்கூடியவள் எல்லோத்துக்கும் மாங்கல்யம் கிடைக்கணும்னு அருள் புரிகிறாளாம் கடந்து. ஓகே. அப்போ எவ்வளவு பெரிய திருமணம், எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் நிவர்த்தியாகி நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சூப்பர் சார், சூப்பர். இப்ப திருமணம் சொல்ட்டீங்க. அதுக்கு அடுத்து திருமணத்துக்கு அடுத்ததா ஒரு பிரச்சனை வந்து இப்ப எல்லார்கிட்டயும் இருந்துட்டு இருக்கு. அது கால மாற்றமா? இல்ல அவங்களே இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நெறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படின்றது வந்து கேள்விக்குறியாவே இருக்கு. ஸோ இந்த குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா சரியா ரொம்ப இருக்கும்? அற்புதமான கேள்வி. அ புத்திரஸ்தானாதிபதி அதுக்கு ஜாதகத்துல நிறைய விளக்கங்கள் இருக்கு. புத்திரன் அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். இந்த குழந்தை பாக்கியம் வருவதற்கு ஜாதக ரீதியாகவும், உடல் ரீதியாகவும், உள்ள ரீதியாகவும் இருக்கு. சில பேர் உள்ளம் சரியில்லாம இருந்தாலும் உள்ளம் சரியில்லைன்னா ஏதோ சம்டைம் ம், பிடிக்காமையோ, ம். அவங்களுடைய அந்யோன்ய வாழ்க்கை சிறப்பு பெறாம இருந்தாலோ, நான் எதையும் வல்கராவோ, இதுவாவோ பேசவில்லை. புத்திர புரியுது. பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம என் கற்ற கல்வியை ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ம். உள்ளத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு உறவாடி கொண்டிருந்தால் புத்திர பாக்கியம் இருக்காது கடந்து. அதே போல உடல் ரீதியாகவும் இருக்கு. எது வேணா இருக்கட்டும் சார். எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றவங்க குருவாயூர் போகலாம். குழந்தையாக கண்ணன் இங்கு பிறக்க மாட்டானாம். புல்லாங்குழலை ஊதி என்னை மயக்க மாட்டானான்னு சொன்னேன் கடந்து. அந்த குருவாயூருக்கு போனீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். அங்கே புத்திரஸ்தானாதிபதி குரு. அந்த குருவும் வாயுவும் வணங்குனனால அவன் குருவாயூர்னு பேரு. அவனுக்கு வந்து குஞ்சு கண்ணன் பேரு. குஞ்சு கண்ணன்னா சின்ன குழந்தைன்னு பேரு. என்டைய குருவாயூரப்ப அப்படின்னா ம். கேரளால ஆடிருவாங்க. பயந்துருவாங்க எல்லாரும் கடந்து அது. அப்ப அந்த குருவாயூர்ல இருக்கக்கூடிய கண்ணன்ட்ட போய் நம்ம நிக்கிறோம். எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பேசினான். குழந்தையாக கண்ணன் இங்கு பிறக்க மாட்டானா? நீ எனக்கு குழந்தையா பிறந்தா உனக்கு நான் அன்னம் ஊட்டுறேன்னு வேண்டிக்கிறாங்க. ம். இன்னைக்கும் அங்க அன்னம் ஊட்டுறப்ப எல்லாமே கண்ணன் மாதிரியே தெரிவாங்களாம். உடனே கண்ணன் பாக்குறான்னா, அவன் கொஞ்சம் கண்ணன் அல்லவா? அவனுக்கு விளையாட ஆள் வேணும் இல்லையா? சரி, எல்லா குழந்தையும் சீக்கிரம் வளர்ந்துருது. அவன் மட்டும் சின்ன கண்ணனாவே இருக்கிறான்ல. அதனால அவன் என்ன செய்யறான்? போ நான் உன் வயித்துல வந்து பிறக்கிறேன்டி அப்படின்னு குழந்தை வந்துருதான். இது ஓகே. அந்த குருவாயூரப்பன் மேல ஆணை, ஆணை, ஆணை. அங்க அந்த பாயாசம் குடுப்பாங்க. அரிசி பாயாசம், அவுள் பாயாசம்னு. சாயங்காலம் 4 மணிக்கு கோயில் தொறந்த உடனே,
குருவாயூரப்பனை விட்டுட்டு பாயாசம் வாங்குறதுக்கு எல்லாம் கூட்டமா போயிடுவாங்க. ஏன்னா அந்த பாயாசத்தை வாங்கி சாப்பிடும் பொழுது அன்று இரவு பொழுது அந்த தம்பதிகள் அங்க ரூம் எடுத்தோ எதுவோ தங்கும் பொழுது இந்த கண்ணன் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை வந்திருக்குது. நான் சும்மா ஓகே, சொல்ல ஓகே. வரல. நான் சொல்லி 86 பேத்துக்கு குழந்தை வந்திருக்கு. பகிரமா நான் உங்ககிட்ட இதை சொல்றேன் நான் சூப்பர். கடந்து. அதான் அந்த புல்லாங்குழலை ஊதி என்ன மயக்க மாட்டான்னா அந்த ஹோல்ஸ்ல வரக்கூடிய நாதம் தான் உயிர். அந்த உயிரை ம். கொடுக்க மாட்டாயா அப்படின்னு அந்த அர்த்தம். அவன் கண்ணனா பிறந்துடுறான். அந்த குழந்தை பிறந்த பிறகு 1 வயசு ஏறின பிறகு அவன் சன்னிதானத்துல போய் அவனுக்கு அன்னம் ஊட்டுன்னு வேண்டிக்கிறாங்க. ஓகே. பெண் குழந்தையா இருந்தா அந்த நாராயணன் சம்பந்தப்பட்ட பேரை வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, யாருக்கெல்லாம் குழந்தை வேணுமோ, யாருக்கெல்லாம் மருத்துவர் குழந்தையே பெருக்காதுன்னு சொன்னாங்க. ஏன் கர்ப்பப்பையே இல்ல உனக்கு, கர்ப்பப்பையே சுருங்கி போகணும்னு சொன்னவங்களுக்கு கூட குழந்தை பிறந்திருக்குது. இது குருவாயூரப்பன் மேல சத்தியம். இதற்கு மேல் நான் என்ன சொல்ல. இந்த குருவாயூரப்பனை போய் உருகுங்கள், மனமார பிரார்த்தனை பண்ணுங்கள். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பெட்ரூம்ல வந்து சுவாமி படம் வைப்பதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா ஆமா. நம்ம அந்யோன்யமா இருப்பது மட்டும் இல்லாமல் கால தாமதமாக குளிப்போம். பெண்களுக்கு சில தீட்டுகள் இருக்குன்னு அந்த முன்னோர்கள் சொன்னாங்க. ஆனா அங்க மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஃப்ளவரோ ம். புஷ்பமோ ஒரு டிராயிங்கோ வைக்க சொன்னாங்க. அங்க கண்ணன் படத்தை வச்சாலும் குழந்தை வந்துருமா. ஏன்னா அந்த ஓகே. கண்ணன் பார்ப்பானா எங்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்குதோ அங்கெல்லாம் துள்ளி குதிச்சு வந்துருவானா. ஸோ உங்களுடைய பெட்ரூமில் குருவாயூரப்பன் படத்தை வையுங்கள். இதுவும் உங்களுக்கு குழந்தை வரும். இது 2வது பட்சம். சார் நான் என் பெட்ரூம்ல வந்து ஒரு குரங்க வச்சிருக்கிறேன், இந்த கண்ணனையும் வச்சிருக்கிறேன்னு எல்லாரும் சொல்லுதுங்க. குரங்குன்னா ஐ மீன் புருஷனை சொல்லுதுங்க கடந்து. ஸோ அது உகந்தது அல்ல. இது 2வது பகுதியை தவிர மூத்த பகுதி எனக்கு குழந்தையாக கண்ணன் பிறக்க மாட்டான்னு வருங்க. அந்த கண்ணனே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு குருவாயூர். உண்மையா சொல்லணும்னா, நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே வந்து கேட்க பிரமிக்க வைக்குது. ஸோ நெறைய பேர் வந்து நீங்க சொல்லி அவங்க செஞ்சிருக்காங்கன்றப்போ, நீங்க சொல்ற விஷயங்கள நெறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இது அதாவது திருமணம் ஒரு முக்கியமான பிரச்சனை, குழந்தை ஒரு முக்கியமான பிரச்சனைன்ற மாதிரியே, தொழில்ன்றது வந்து எல்லாருக்குமே தேவையான ஒண்ணா இருக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில வந்து சம்பாரிக்கிறோம், போறோம் இது இல்லாம, தொழில் பண்ணா தான் வந்து வாழ்க்கை சிறக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் வந்துர்றாங்க. ஸோ இந்த தொழில் தொடங்கணும், சுயமா ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா, அவங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா அவங்களுக்கு அந்த தொழில் சிறப்பா இருக்கும்? பொதுவா தொழில் சாணத்தை நம்ம அபிவிருத்தி பண்ணணும். அந்த ம், தொழிலுக்கு வந்து பொருளாதாரம் மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட ம், தனக்கு செயல்திறன் எல்லாரும் நம்பிட மாட்டாங்கல்ல எடுத்த ம், உடனே. எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் Hyundai கம்பெனில வேலை பார்த்தேன். ம். கார் குடுத்துருவாங்களா? குடுக்க மாட்டாங்க கடன். அப்போ அந்த தொழில் சாணத்தை பிரதானமாக வலுப்பெறவும். திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்தோம்னா தொழில் வலுப்பெற்றும் கிடந்தது. ஏன்னா அங்க ஓகே. இருக்கிறவனுக்கு பேரு செந்தூர் வடி வேலவன். செந்தூரானவன். செந்தூர்னா வெற்றியை குறிக்கக்கூடியவன் அர்த்தம். ஓகே, ஓகே. அந்த மூல உற்சவருக்கு பேரு ஜெயந்திநாதர்னு பேரு. ஸோ அந்த ஜெயந்திநாதர் அப்படின்னா வெற்றியை அருள்வர்னு அர்த்தம். ஸோ ம், அங்க போய் கந்தா சூரசம்ஹாரம் அப்படின்னு வந்து அது அரக்கனை கொண்டான்னா, நான் வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள்லாம் பண்ணி பல வெற்றிகளை கடந்து வந்துட்டேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்தாலும் அருள் புரிவாய் முருகா தொழிலில் சிறக்க வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும்னு சொல்லி அந்த முருகனை போய் நீங்க பிரார்த்தனை பண்ணும் பொழுது பன்னீர் இலையில விபூதி கொடுப்பாங்க அங்க. அந்த ஓகே, ஓகே, அங்க ஓகே. இருக்கக்கூடிய பன்னீர் இலை ஊதிய கொடுக்குறாங்க. அந்த பன்னீர் இலையை பற்றி நான் சிறப்பு நிகழ்ச்சியில சொல்றேன். அந்த ஊதிய பூசிக்கொண்டு அந்த ஜெயந்திநாதரை பார்த்துட்டு வந்தால் உறுதியாக தொழில் உண்டு. தொழிலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு திருச்செந்தூர் உண்டு. அதனாலதான் செந்தூர் வடி வேலவன் அர்த்தம். ம், செந்தில் வடி வேலவா அர்த்தம். அப்படின்னா என்னன்னா உன் வாழ்க்கையில நீ தொழில் ஸ்தானத்துல சிறப்பு பெறுவதற்கு நிறைய கடவுள்கள். முதலில் உங்க குலதெய்வத்தை போய் வணங்கணும். ம், ம். அதற்கப்புறம் 7 மணியான வணங்கலாம். பட் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு எத்தனை கோயில்கள் இருந்தாலும் சடனான முடிவு நமக்கு அருள் புரியவன் திருச்செந்தூர் செந்தூர் வழி. திருச்செந்தூர். சூப்பர் சார், சூப்பர். ஸோ அவன் எல்லா வித நீங்க என்ன தொழில் நினைக்கிறீங்களோ அதுல போ வெற்றி போடா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், திருமணம், குழந்தை, தொழில்னு ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா, இந்த வாழ்ற வாழ்க்கை வந்து கடன் இல்லாம நிம்மதியா வாழணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ இப்போ அந்த கடனே இல்லாம நெறைய கடன் பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. கடவுளே இஎம்ஐ தான் கட்டிட்டு இருக்காரு. கடவுளே இஎம்ஐ அப்ப கட்டிட்டு நான் அந்த தெரியாம கொஸ்டினே கேட்க கடவுளே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இஎம்ஐ கட்டாத, கடன் வாங்காத, அதுபோக கிரெடிட் கார்டு வாங்காத, பிறவி கடனை நீக்குவதற்காக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான். திருப்பதி ம், ஏழுமலையானை போய் பார்த்தீங்கன்னா பிறவி கடனே கிடையாது. நீங்க இஎம்ஐ கட்ட வேண்டியது குறைஞ்சு போயிடும். உங்க கடன் பிரச்சனையே இல்லாம போயிடும். கடன்காரா அப்படின்னு திருப்பதி ஏழுமலையானா ஒரு பேரு ஒரு மருந்து. ஏன்னா இந்த லோகம் நல்லா இருக்கிறதுக்காக தன்னுடைய மனைவிக்காக அவன் குபேரன்ட்ட கடன் வாங்கினான். அந்த ம், கடன் வாங்கி அந்த கடனை அடைப்பதற்காக நம்ம முடியோ
நம்ம ஆமா. வேண்டுதலையோ காணிக்கையோ போட்டு கொண்டு வரோம். கஷ்டப்பட்டவனுக்கு தான் கஷ்டம் தெரியும் அப்படிங்கிறனாலதான் ஏழுமலையான் நினைச்சா ஒரு நிமிஷத்துல குபேரனை அடைச்சிடலாம், குபேரனே அடைச்சு போடலாம். ஏன் அடைக்காம இருக்கிறான்னா, வாழ்க்கையில கடன் பட்டால் என்னை போல நீங்க இருக்க வேண்டும், நீங்க கோவிந்தா ஆயிடக்கூடாது, கோவிந்தான்னு என்ன சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல. கோவிந்தானா வேற, ம். கோவிந்தான்னு என்ன சொல்லுங்கடா, கடன்காரன் போல இருக்காங்கடான்னு சொல்லக்கூடிய ஒரே அருள்பெரும் தெய்வம் திருப்பதி தான். திருப்பதி தான். சோ யாரெல்லாம் கடன் அடையணும்னு நினைக்கிறாங்களோ, ம். யாரெல்லாம் கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் கிரெடிட் கார்டு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க வேண்டிய முதல் தெய்வம் ஏழுமலையான்னு அர்த்தம். ஸோ ஓகே. 7 கேது. காலை சுத்தின பாம்பா இருக்குதேடி அப்படின்னு மனைவியை சுத்துரும். ம். இந்த பாம்பு என்ன செய்யும்னா, காலை சுத்தினா இங்கிட்டு எடுத்தா இங்கிட்டு சுத்திக்குமா, இங்கிட்டு எடுத்தா இங்கிட்டு சுத்திக்குமா. கடனும் அந்த மாதிரிதான். அதனால அந்த 7ஐ அடக்கி 7 மலை மேல இருக்கக்கூடிய ஏழுமலையானை வழிபட்டால் கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டும். இதுல இந்த பிறவி கடனையும் நம்ம நீங்களும் நீங்க எல்லாம் வேண்டிக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா பிறவி கடன்ல மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறதுனாலதான் நம்ம சிரமப்படுறோம். என்னை பொறுத்தளவு நம்ம ஔவையார் வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டினா, பிறவா மனம் வேண்டும் அப்படின்னு. ம். பிறந்தால் உன்னை மறவா மனம் வேண்டும். அப்போ ஒரு ஆசிலேஷன் வைக்கிறா. நான் அவளை ம். கொலை சொல்லவில்லை. ஒரு கால் சிவபெருமான் சோதிச்சாலோ அல்லது விளையாட்டு காமிச்சாலோ, நான் பிறந்துட்டா உன்னை ம். மறவாது மனம் வேணுங்கிறா. நான் என்ன சொல்றேன்னா, கடவுளை மிஞ்சிய தெய்வமே ஒண்ணும் கிடையாது. என் ம். பிறவி கடனை நீக்கிறா அப்படின்னு வேண்டிக்கோங்கோ. அதுதான் என்னுடைய ஆழமான பதிவு. நான்லாம் உங்கள மாதிரி ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய பாவத்தை சேர்த்துக்கிட்டனால இன்னும் எனக்கெல்லாம் நிறைய பிறவி இருக்குங்கிறது தெரியும். என் கடனெல்லாம் நான் போய் திருப்பதிட்ட கிட்ட திருப்பதி எடுத்து ஓடி போயிடுவாரு. போடா நீ எனக்கே ஜோசியம் சொல்றவன்னு. ம். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு, கடனை நிவர்த்தி பண்ணுவதற்கு 1000 ஸ்தலங்கள் இருந்தாலும் திருப்பதி. கடன்காரனா இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் தன் கடனற்ற வாழ்க்கை கொடுப்பான். கடன்காரன்னா நம்மளை போட்டு இற கொடுக்கறதுனால அவனை கடன்காரன் சொல்றேனே தவிர, அவனை நிந்திப்பதற்காக நான் ஒரு காலம் சொல்றேன். ஓகே சார். இப்ப கடனை வந்து நாங்க தீர்த்துட்டோம். திருப்பதி ஏழுமலையானை போயிட்டோம், தரிசிச்சாச்சு. கடன் ஓரளவு தீர்ந்துருச்சு. ஆனா வந்து இந்த செல்வ வளம்னு ஒண்ணு வேணும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்துல பணம் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பணம் கொஞ்சமாவது வீட்ல இருக்கணும். ஏன்னா பணம் இருந்தாதான் இன்னைக்கு காலகட்டத்தை வந்து கொஞ்சமாவது சமாளிக்க முடியும் இல்லையா? அதுக்காக இந்த பண வரவு வரணும், செல்வம் இன்னைக்கு கொழிக்கணும்னா. இவ்வளவு மலைக்கு வர செல்வ நிலை வீட்டுக்கு வரணும் அப்படின்னா ஆமா. லட்சுமி தான். ம். இந்த லட்சுமி அஷ்டலட்சுமி கோயில் போலாம் சென்னையில. ஓகே. அது போக வந்து பாத்தீங்கன்னா அங்க லட்சுமி ஆலயங்கள், லட்சுமியை வழிபட்டாலே செல்வம் வீட்டுக்கு வந்துடும், செல்வம் வீட்டுல தங்கிவிடும். இந்த லட்சுமி ஆலயம் அப்படின்னா பெருமாள் கோயில்ல ஃபுல்லா லட்சுமி இருக்கு சார். அதனால ம். பெருமாள் கோயிலுக்கு தான் நம்ம லட்சுமி பார்க்குறோம் அப்படின்னு. அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது இங்க, அது போக எல்லா ஆமா. ஆலயத்திலும் இருக்குது. அதெல்லாம் காட்டிலையும் சிவபெருமான் கோயில்ல பிரகாரம் சுத்தி வரப்ப லட்சுமி இருக்கும். ம். நீங்க கவனிச்சு பாருங்க. வைஷ்ணவம் சைவம் நம்ம பிரிக்க வேண்டியதில்லை. இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா சுவாமியை சுத்தி வரும்பொழுது லட்சுமி சன்னதி இருக்கும். நிறைய ம். கோயில்ல இருக்கும் லட்சுமி. அப்போ அங்கேயும் லட்சுமி செல்வ வரத்தை வழங்கி வழங்க எளிமையாக பிரகாரத்தில் உட்கார்ந்திருப்பாள். அவளை உள்ளபூர்வமாக நீங்க வணங்குனீங்கன்னா ம். லட்சுமி உங்க வீட்டுக்கு வந்துடும். உங்க வீட்டு லட்சுமியை நீங்க கும்பிட்டீங்கன்னா கரெக்டா வீட்டுல காஃபி வரும், இட்லி ஓ! வரும். அப்படி. அது வந்து திட்டு வாங்காம இருக்கலாம். டிவி ரிமோட் கிடைக்காது. ஆனா ஓகே. அந்த லட்சுமிகிட்ட எந்த வேலையும் நடக்காது கடந்து. ம். ஆனா திட்டு வாங்காம இருக்கலாம். இந்த லட்சுமியை கும்பிட்டீங்கன்னா எல்லா செல்வமும் வரும். செல்வம் வந்துச்சுன்னா அந்த லட்சுமி உங்ககிட்ட வால்ட் ஆயிரும், கடந்து அடங்கிடும். ஸோ சூப்பர். லட்சுமி கடாட்சகம் அப்படின்னு சொல்லுவது என்னவென்றால், இந்த லட்சுமியை கும்பிடும் பொழுது அது உறுதியாக செல்வ நிலையை கொடுத்தே திருவாள். ஏன்னால் அவள் தான் செல்வம். என்னை வந்து வணங்கி விட்டாயா, வா உன்னோட வீட்டுக்கே வந்துடுறேன்னு வந்துருவாளாம் அது. ஓகே, ஓகே. அதனாலதான் வீட்டு வாசல் எல்லாம் பாத்தீங்கன்னா லட்சுமி படம் லக்ஷ்மி படம் வச்சிருக்கிறது வச்சிருக்காங்க. காரணம். சூப்பர் சார், சூப்பர். இப்ப நீங்க வந்து எந்தெந்த எனக்கு உண்மையாவே நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். இந்தந்த கோவிலுக்கெல்லாம் போனா இந்தந்த மாரியான பிரச்சனைகள் தீர்வா கிடைக்கும் அப்படின்னு. இது பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நெறைய விஷயங்கள எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார். முன்னோர்கள் வைத்த ஆலயங்கள் வழிமுறை நெறிப்படுத்துவதற்காக மட்டுமல்லாமல், வாழ்க்கையில் இறைவன் உன்னோடு தான் இருக்கிறான், அதை பயன்படுத்திக் கொள். எப்பெல்லாம் உனக்கு இன்னல்களும் இடைஞ்சல்களும் வருதோ, அப்போ ஆலயம் செல்வது உன்னுடைய வேண்டுதலை பழிப்பதற்கல்ல, ம். உன்னுடைய கூட இருந்து உன்னுடைய செயலை கூட்டுவதற்கு என்பதை இந்த நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி, இங்கே சொன்ன ஆலயம் ஃபுல்லா உங்க வீட்டுக்கு எல்லா அருள் கடாட்சத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி, இந்த நிகழ்வை பார்க்குறவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு அல்லது இந்த நிகழ்வை பார்க்காதவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கும் புத்திர பாக்கியம் வேணுமா நேயர்கள் அத்தனை பேர்த்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வணக்கம்.